ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்களோட அம்மாவுக்காக திதி கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தின அந்த வில்லி வழக்கம் போல அவங்க அக்கா கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லி கூட்டிக்கிட்டு அந்த திதி கொடுக்கற இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ராஜாவா நடிச்சுக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் தான் இருக்காரு. அவரை பார்த்ததோட வழக்கம் போல நம்ம ஈஸ்வரிக்கு சரியான கோபம். வில்லிய பார்த்து, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏதாவது உண்மையான விஷயம் நடந்தா மட்டும் தானே அங்க நீ சொல்றது இருக்கும். நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே மாப்பிள்ளையே பிடிக்கல. அதனாலதான் அவர் மேல நீ கண்டபடி இந்த மாதிரி பறி போட்டுக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி இனிமே பழி போடுற வேலைய வச்சுக்காத. எனக்கு சரியான கோபம் வருது அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நம்மளை சுத்தி பயங்கரமான ஒரு சூழ்ச்சி நடக்குது. நம்மளை ஏமாத்துறதுக்காக அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும் பாரு. அப்ப உன் தங்கச்சி சொன்னது உண்மை அப்படின்னு நீ புரிஞ்சுப்ப. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டு, வா போகலாம். இந்த இடத்துல நின்னா அப்புறம் அங்க நிக்கிற அந்த கிழவி என்னை கூப்பிட்டு திதி கொடுக்கறதுக்கு வந்து சாமி கும்பிட சொல்லும். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி இத பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம என்னதான் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில அவன் எஸ்கேப் ஆயிடுறானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நேரா பாட்டிய போய் பாக்குறாங்க. திரியெல்லாம் முடிஞ்சதோட பாட்டி நேரா ஹீரோயினை பார்த்து, நல்ல வேலை கடைசி நேரத்துல நீ எனக்கு போன் பண்ணி சொல்லிட்ட. இல்லைன்னா உன் அம்மா கிட்ட இந்நேரம் மாட்டி இருக்கணும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, இது எல்லாத்துக்குமே காரணம் என் சித்தி தான். சித்தி தான் தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அம்மா இங்க வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரி இருக்கட்டும், இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சாச்சு. இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சுதானே ஆகணும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, முன்னாடி நீங்க தனியா இருந்தீங்க, இப்ப நானும் இருக்கல்ல. கண்டிப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாம கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிக்கலாம். இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஏ ராசாத்தி, நீ எங்களுக்கு துணையா இருக்கியா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு, எதுவுமே தெரியாத மாதிரி. ஹீரோ வந்ததோட பாட்டி சொல்றாங்க, ஐயா வந்துட்டியா? சரி, இங்க திதி கொடுக்கறதெல்லாம் முடிஞ்சிட்டு உன் ஒய்ஃப் பேரு இங்க வந்திருக்கா, அவளை கூட்டிக்கிட்டு போப்பா. இது கேட்டதோட ஹீரோவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் பாட்டி நினைக்கிறாங்க, இன்னும் என் பேரனுக்கு பேத்திக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் தெரியல. இல்லைன்னா என் பேரன் இப்படியா நடந்துப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட ஈஸ்வரி வில்லி நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா, உன் மாப்பிள்ள செங்கல் சூளைக்கு போறேன்னு தானே சொன்னாரு. செங்கல் சூளைக்கு நம்ம போய் பார்த்தோம், அங்க இல்ல. அப்ப அவர் எங்க போயிருப்பாரு? உன்னை நல்லா ஏமாத்திட்டாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, வீட்டுக்கு வந்த பிறகும் இதே புராணத்தையே நீ திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்க. என்னால முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்ததோட அவர்கிட்ட கேளு, எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேளு. இது கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, நான் கேக்குறேன், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அவங்க வந்ததோட ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள எங்க போயிட்டு வரீங்க? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, அத நான் சொல்றேன். இது மாதிரி எனக்கு காலேஜ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் இருந்துச்சுமா, சோ அதை போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, காலேஜா? நீ காலேஜ் படிக்கிறியாடி? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, சும்மா ஒரு சின்ன கோர்ஸ் போட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம் இருந்துச்சு, அதை போய் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். இது கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது, இவ புதுசா ஒரு பொய் சொல்றா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அப்புறம் என்னம்மா, நாங்க 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னு நினைச்சியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, உன் சித்தி தான் மாப்பிள்ள வந்து அந்த திதிக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னு வழக்கம் போல பிரச்சனைய பண்ணா. அதான் கேட்டேன். சரி, நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு. அவங்க போனதோட
வில்லி சொல்றாங்க, அக்கா இப்போ உன் பொண்ணும் கூட்டி சேர்ந்துக்கிட்டாக்கா போய் சொல்றதுக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. தேவையில்லாம பிரச்சனையை பண்ணாம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட வில்லி செம இன்சல்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. தன்னோட தங்கச்சி அதையே திரும்ப திரும்ப சொன்னதோட கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இவ என்ன சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவ சொல்ற மாதிரி ஏதாவது உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஈஸ்வரிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ரூமுக்கு போனதோட ஹீரோ கேக்குறாரு, எதுக்கு நீ அத்தை கிட்ட போய் சொன்ன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க பாட்டியோட பொண்ணு திதிக்கு போயிருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனாலதான் நான் அம்மா கிட்ட சொல்லல. இது கேட்டதும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அத்தை கிட்ட அடிக்கடி அவங்க சொல்றதுனால கண்டிப்பா அத்தை ஒரு நாள் என்ன சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா தானே அவங்க சந்தேகப்படுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் ரூம்ல இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அங்க போறாரு. அதே நேரம் நம்ம வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த வீட்டுல உள்ளவங்களும் உதவி பண்றதுனாலதான் என்னால உன்கிட்ட அவ்வளோ சுலபமா நிரூபிக்க முடியல. இப்ப அவங்க 3 பேரும் பேசுறதுக்கு ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இப்ப நீ போனீன்னா அவங்க 3 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீ காதுல வாங்கலாம். ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி என்ன அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்க சொல்றியா? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா கேக்குறதுல எந்த வித தப்பும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீ கேட்டியன்னா ரொம்ப பெரிய உண்மை இருக்கிறது உனக்கு மறைஞ்சிருக்கிறது உனக்கு உண்மை தெரிஞ்சிரும். இது கேட்டதோட ஈஸ்வரியும் சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, அவ சொல்றது உண்மைதான். இவங்க 3 பேரும் அடிக்கடி ஏதோ ரகசியம் பேசுறாங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒருவேளை கண்டிப்பா இவங்க ஏதாவது என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம என்னதான் போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட மாமாவும் ஹீரோவோட சகலா 3 பேரை சேர்ந்து ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சகல சொல்றாரு, நல்ல வேலை, எப்படியோ அந்த தெரிய நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை, சின்ன மாமியாரும் பெரியத்தையும் அந்த இடத்துக்கு வரல. ஹீரோ சொல்றாரு, எங்க வரல, அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன். அதுக்கு மாமா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, அம்மா சொன்னாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன். நல்ல வேலை மாப்பிள்ள, கடைசி நேரத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க அந்த ஈஸ்வரி கிட்டேந்து அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சகல சொல்றாரு, நான் கூட நினைச்சேன், என்னடா இது சின்ன மாமியார் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்களே அப்படின்னு. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்களோட அமைதிக்கு இதுதான் காரணமா? சரி இருக்கட்டும் மாப்பிள்ள, எத்தனை நாள் தான் அவங்களும் இப்படி பண்றாங்கன்னு பாத்துருவோம். இந்த கும்பாபிஷேகம் மட்டும் முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்க அத்தை கிட்ட உண்மையை சொல்லியிருப்பீங்கல்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அப்படி அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாம அப்படின்னு நினைச்சிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட சகல ஹீரோவோட மாமா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி அத்தைக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்னே தெரியல. அத்தைக்கிட்ட போய் சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, சுச்சுவேஷனால இப்படி பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம மாமா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்போதைக்கு நீங்க ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லாதீங்க. நீங்க தான் அந்த என் பாட்டியோட என் அம்மாவோட பேரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ஈஸ்வரிக்கு தெரிய வந்துச்சு, அவ கண்டிப்பா பேயாட்டம் ஆடிடுவா. அவளோட கோவத்தை பத்தி தான் நீங்க நிறைய டைம் பாத்திருக்கீங்களே. சோ அவ கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டா. என் பொண்ணோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் அவ பாப்பா. அதனால மாப்பிள்ள, இப்போதைக்கு நீங்க உண்மையை சொல்லாதீங்க. அப்ப சகல சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இது மாதிரி உங்க அம்மா இறந்தப்ப என்ன சொல்லிட்டு இறந்தாங்க, என்னால இந்த உண்மை வெளியில தெரிய வந்து உன் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்திருக்காங்க. அவங்க இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடையும் இந்த கும்பாபிஷேகம்
எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் அம்மா இறந்திருக்காங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு இடையில யாரு வந்தாலுமே நம்ம தூக்கி தூர போட்டுட்டு நம்மள எப்படியாவது நம்ம அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை கேட்டதோட நம்ம ஹீரோவும் ஆமா, எங்க அம்மாவோட ஆசைய நிறைவேற்றணும் அப்படின்னா இப்போதைக்கு அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸ்வரி காதுல வாங்கிடுறாங்க. கேட்டதோட ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப இத்தனை நாளும் என் தங்கச்சி என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைதானா? நம்ம தான் வந்துட்டு முட்டாள்தனமா இருந்துகிட்டோமா? நம்ம கண்ணு முன்னாடியே நம்மள இப்படி ஒரு பெரும் முட்டாள் ஆக்கியிருக்காங்களே. என் சின்ன மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள, என் புருஷன் எல்லாருமே சேர்ந்து என்னை இப்படி ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரிக்கு சரியான கோவமா வலுக்குது. அப்ப ஈஸ்வரி கோவமா போயிட்டு சேர்ல உட்கார்றாங்க. அங்க போய் உட்கார்ந்ததோட என் பொண்ணை வேற அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துனா கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கப்படும். அவனை இந்த வீட்டை விட்டும் துரத்த முடியாது. அவன் தான் அந்த கிழவியோட பேரை. அவனை என்னால மருமகனாவும் ஏத்துக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரே குழப்பமாவும் வேதனையாவும் இருக்குது ஈஸ்வரிக்கு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க அம்மா சிவகாமியோட போட்டோ கிட்ட போய் நின்னுகிட்டு, பாத்தீங்களாமா எப்படிப்பட்ட ஒரு பெரிய துரோகத்தை நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு என் வீட்டுக்குள்ளேயே நடிக்கிறதுக்கு அந்த கிழவி அவ பேரனை அனுப்பி என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தி என் பொண்ணையும் ஏமாத்தி என் வாயாலேயே என் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்ல வச்சுட்டா அந்த கிழவி. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அவளை நான் விடமாட்டோமா அப்படின்னு கோவப்படுறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி சொல்றாங்க, இப்போதைக்கு நான் கோவப்பட்டு நான் இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னா இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அதனால நான் இப்போதைக்கு உண்மையை சொல்ல போறதில்ல. அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு நான் மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு, அக்கா என்னக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இப்போதைக்கு இவகிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம். இவகிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா இவளும் கூடவே வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுவா. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே என்னதான் முட்டாள நினைப்பாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, என்னக்கா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஒண்ணுல சும்மா தலை வலிக்குது அதுதான். இது கேட்டதோட வில்லியும் சரிக்கா போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல நம்ம ஈஸ்வரி போயிட்டு ரூமுக்கு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட நமக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததோட ஹீரோயினை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி தூங்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி பாட்டிக்கு அவங்களோட பொண்ணை ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பாவுக்கும் அவரோட தங்கச்சிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா கடைசி நேரத்துல அவங்களுக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நான் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்கள நேரடியா பார்க்க முடியாமலே இப்படி ஒரு நிலைமை ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வருத்தப்பட, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி விடு, யார் தலையில என்னென்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப ஹீரோ வருத்தத்திலேயே படுக்க, அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு அம்மாவாவும் ஒரு பொண்டாட்டியாவும் நான் கண்டிப்பா உன் மேல ரொம்ப பாசத்தோட உன்னை பாத்துப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம பாதுகாக்கிறது என்னோட கடமை அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட ஈஸ்வரி பெரிய மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்துட்டோட, சொல்லுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மாப்பிள்ள செங்கல் சூளையில பார்க்க வேண்டிய வேலைகள் நிறையவே இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? அதுக்கு பெரிய மாப்பிள்ள சொல்றாரு, என்னத்த என்கிட்ட கேட்கிறீங்க? இத்தனை நாளும் சின்ன மாப்பிள்ளை கிட்ட தானே நீங்க வேலையை கொடுத்திருந்தீங்க, இப்ப திடீர்னு கணக்கு வழக்கு என்கிட்ட கேட்டா எப்படித்தே தெரியும்? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இது வரைக்கும் தான் நீங்க முட்டாளா இருந்தீங்க, இதுக்கு மேலேயும் நீங்க முட்டாளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. போயிட்டு கணக்கு வழக்கெல்லாம் என்னன்னு பார்த்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நேத்து வந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியுது, ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இங்க பாருங்க மாப்பிள்ள, நாளையில இருந்து நீங்க தான் அந்த கணக்கு வழக்கு பார்க்கணும், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது கேட்டதும் பெரிய மாப்பிள்ளையும் சரி அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல பெரிய மாப்பிள்ளையோட பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா முதல்ல இவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க, கண்டிப்பா இவரை நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம வில்லி வராங்க. வில்லி வந்துட்டு, என்னக்கா இது புதுசா இருக்கு, இத்தனை நாளும் சின்ன மாப்பிள்ளை கிட்டதான் இந்த பொறுப்பை எல்லாம் கொடுத்திருந்த, இப்ப திடீர்னு வந்துட்டு மாத்தி பேசுற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு,
அவரும் இந்த ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும்ல, அதனாலதான் சொன்னேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அப்படியாக்கா, சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி அப்படி சொல்லி சமாளிச்சாலும் நம்ம வில்லிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அக்காவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அக்காக்காரி இப்படி பேசுறா. சோ கண்டிப்பா அவனை பத்தின உண்மை ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அக்கா கிட்ட நைஸா கேட்டு பாப்போமா அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட வில்லி லைட்டா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா இப்பவும் உன் மாப்பிள்ளைய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவ? இன்னைக்கு செங்கல் சூளையில உள்ள வேலைய உன் பெரிய மாப்பிள்ளைய பார்க்க சொல்ற. உன் பெரிய மாப்பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, அவர்கிட்ட எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற நீ, திடீர்னு அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுக்கற, என்னக்கா இது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவரும் ஒரு சில வேலைகளை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, அதான் அவர்கிட்ட சொன்னேன், இதுல ஏதாவது தப்பு இருக்கா? அப்ப சந்திரா சொல்றாங்க, தப்பெல்லாம் இல்லக்கா, இத்தனாலும் வந்துட்டு நீ வேலை கொடுத்தது என்னவோ உன் சின்ன மாப்பிள்ளை கிட்டதான், ஆனா திடீர்னு இப்படி இவங்கள்ட்ட வேலை கொடுக்குறியா? சோ அதுதாங்க கேட்டேன் அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, வேலைய பகிர்ந்து கொடுக்கறதுல நல்லது தானே. அப்ப வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை உன் மாப்பிள்ளைய பத்தின உண்மைகள் உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீ அவரை ஒதுக்குறியோ அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, கண்டிப்பா அக்காவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அக்காக்காரி இப்படி கோவப்பட்டு அந்த வேலை எல்லாத்தையும் பெரிய மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. சோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இன்னும் அக்காக்காரி கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி எப்படியாவது ஒரு பிரச்சனைய கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போனதோட செம்ம கோவம், எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், நம்ம எப்படி துரத்துறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இன்னைக்கு அம்மாவோட பேச்சுல கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு ஹீரோ கேக்குறாரு, என்ன சொல்ற? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, எப்பவுமே அம்மா உங்ககிட்டதான் வேலை கொடுப்பாங்க, ஆனா இன்னைக்கு வந்துட்டு யாருக்கிட்ட வேலை கொடுத்திருக்காங்க? மாமா கிட்ட வேலை கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கறவரு கிடையவே கிடையாது. சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இது மாதிரி வேலையை பிரிச்சு பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கெல்லாம் போயிட்டு அவங்கள எதுவும் குறை சொல்லாத. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, அம்மாவோட பேச்சுல ஏதோ மாற்றம் தெரியுது, ஒருவேளை வேற ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்ன தெரிஞ்சிருக்க போகுது, அதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் குழப்பப்படாத அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அம்மாவோட முகமே சரியில்லை, என்ன நடந்தாலும் சரி அம்மாவுக்கு மட்டும் இவரை பத்தின உண்மைகள் எதுவும் தெரிய வைக்க கூடாது, எப்படியாவது இவரை பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.